வழக்கம் போல இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடேங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சு. 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க போல இருக்கு. கலே ஹார்ஸ் லான்ச். என்னோட ஸ்ட்ரைக் முதல்ல இருக்கணும்னு நினைச்சேன். லோகன், சீக்கிரம் வெளியே வா. நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா? நீ வந்தது நல்லதா போச்சு. மத்த பிளேஸ்லாம் மாட்டிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? அவங்க எல்லாரையும் நம்ம காப்பாத்தணும். சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல, அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிருந்தாங்கன்னா மாஸ்டர் கெஞ்சி தேவையில்லாம நம்மள தான் திட்டுவாரு. இப்போ நம்ம என்ன பண்றது? அந்த கண்ட்ரோலர் நம்ம கைக்கு எப்படியாவது வரணும். முதல்ல உன்னோட ஷூவை கழட்ட. ஆமாம்மா கழட்டு, இல்லைன்னா உன்னால முடியாது. கடைசி வரைக்கும் நீங்க வேடிக்கை தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அந்த ஷூ தான் உங்க அட்வான்டேஜ்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஓவரா திமிரு பிடிச்ச ஆடாத, கண்டிப்பா வருத்தப்படுவேன். ஆஹூ, வாடா போலாம், நான் உன்னை பாத்துக்கிறேன். மான்ஸ்டர் டாபிரஸ் லான்ச். நைட்மேர் ஃப்ராக். எவ்வளவுதான் உங்க பவரா? டஞ்சன் வோல்ஃப் லான்ச். நீ ரொம்ப ஹெவியா இருக்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த காத்து கூட திணறுது. டேய் குண்டா, உன்னை வெயிட்ட குறை நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்க? கேட்டியா நீ? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கோ. எதுக்காக வந்தா இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கிடைச்ச வாய்ப்பு எல்லாத்தையும் இவனை வீணடிச்சிருவா போல இருக்கே. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. டஞ்சன் வோல்ஃப், கம் ஆன். உனக்கு என்னதான்டா வேணும்? டஞ்சன் வோல்ஃப், ஃபேண்டம் பஞ்ச். உங்க ஆங்கிள் கரெக்டா பிளாக் பண்ணாலே போதும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இப்போ என் பவரை பாருங்க. முடியலடா, விட்டுறா. கேம் முடிஞ்சுட்டு. டஞ்சன் வோல்ஃப், போ முடிச்சிடு. ஆரம்பத்துல இருந்தே மிஸ் கால்குலேட் பண்ணீங்க. அதான் என்னோட அட்வான்டேஜ் ஜோனா மாறுச்சு. உன் கூட மோதணும்னு எனக்கு துளி கூட ஆசை கிடையாது மாஸ்டர் வெயின். நீ கிம் கூட இங்க வருவேன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருந்தது. எது எப்படியோ இதுதான் ஆரம்பம். உண்மையான பவர் என்னங்கிறத நாங்க உங்களுக்கு காட்டுறோம். பிளாக் சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் ஹார்மர் ஹோலி பீஸ்ட் ஆக்டிவேட். பிரதர் லோகன், உங்களோட எக்ஸ்ப்ளோசிவ் ஹார்மர் தான் இதை தோற்கடிக்க முடியும். எஸ். எஸ், Beast Monarch Super Explosive Armor. Holy Beast activate. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க பவர்ஃபுல் டெவில் டிராகனை பத்தி உங்களுக்கு தெரியல. இப்ப அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மாஸ்டர் கெஞ்சி கிட்ட உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது.
பிரதர் லோகன், ஃபீனிக்ஸ் அயர்லாண்டே இந்த வாட்டி ஷேக் ஆக போகுது. என்னது? கண்டிப்பா இந்த ட்ரிக்னால நீ அனுபவிக்க போற. இப்ப என்னோட பவர் என்னன்னு பாரு. டீம் ஜாகிரதா. இது எப்படி சாத்தியமாச்சு? பீஸ்ட் மோனார்க், மோனார்க் ஃபியூரி. பீஸ்ட் மோனார்க், அவங்கள அடிச்சிரு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் முன்னாடி நிக்க முடியாதுன்னு சொன்ன புரியாதா? பிரதர் லோகன், அவன் நம்மளோட ஸ்கில்ஸையே காப்பி பண்றா. உண்மையாவே என்னோட மாஸ்டர் கெஞ்சி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாரு. இப்ப என்னோட பேட்ஸ்கை அட்டாக்க காட்டுற. கமோன் சேனங்களா போங்க. ஹே கிம், நீதானா இது? கிரேட், சரியான டைமுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இனிமேல் இவர் டெவில் குரூப்ல மெம்பர் இல்ல. சரி, என்ன நடக்குதுங்க? இந்த பேட்டில் முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றேன். இதை நான் எதிர்பார்க்கலையே. எல்லாரும் ஒரே டைம் வந்திருக்கீங்க. ஹாரின் பிளாக்கா? ஜாக்கிரதை, அவங்க டீம் தான். ஆனா நம்ம ஸ்கில்ல காப்பி அடிக்கிறான். எதுக்கு இவனுக்கு பயப்படுறீங்க? இவெல்லாம் ஒரு ஆளே இல்ல. முடிச்சிடலாம் வாங்க. பிளாக் டிராகன் ஃப்ளேம் டான்ஸ் ஃபயர். என்னோட ஃப்ளேம் டான்ஸ பார்க்கலையே. இது ரொம்ப தப்பு. கிளேர் ஹார்ஸ், உன்னோட டிஃபென்சிவ் மோட காட்டு. என்ன நடக்குது? நம்ம ஸ்ட்ரென்த்ல அதை அப்சர்வ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரே நேரத்தில் எப்படி இந்த ரெண்டையும் பண்ண முடியும்? சாதாரணமானவங்களால இதை நிச்சயம் பண்ண முடியாது. ரொம்ப சரியா சொன்ன. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கணும். அப்பதான் அவன் எந்த மூவியும் காப்பி பண்ண முடியாம திணறிடுவா. Sonic Spread, Monarch Fury, Thunderbolt. தப்பு பண்ணிட்ட லோகன். நீ ஒரு துரோகி. எங்க முதலே குத்திட்டல. வாங்க எல்லாரும் போகலாம். கம் ஆன். எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. கம் ஆன். பார்த்து ஜாக்கிரதை. கெஞ்சி வந்துட்டான். என்ன வீர், என்ன ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிட்ட. இது தப்பா தெரியல? ஹே கெஞ்சி, உன்னோட பவரை யூஸ் பண்ணி நீ இந்த கேமை விளையாட கூடாது. ஹோலி பீஸ்டோட ஹானஸ்டா விளையாடணும். நான் ஹானஸ்டா விளையாடணுமா? உங்க எல்லாரோட பீஸ்ட் எனர்ஜி நான் சொந்தமாக்கிக்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம விளையாடுவோம்.
என்னோட டெவில் டிராகனை இப்பவே லான்ச் பண்றேன். வாங்க, அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணாலும் இருக்கட்டும், இவனை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எனக்கு என்னமோ இது சரியா படல. அவன் ஏதோ திட்டத்தோட தான் இதை பண்ணிட்டு இருக்கான். நான் அந்த வழியில சிக்க கூடாது. அதேதான், நம்ம எல்லாரும் ஒண்ணா வேணா சண்டை போடலாம். அப்படியா செய்தி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என் டெவில் டிராகனுக்கு நீங்க எல்லாரும் இரையாக போறீங்க பாருங்க. உனக்கு ஒன்றும் ஆகல. அங்க பாத்தீங்களா கண்ணுங்களா, டெவில் டிராகன் எவ்வளவு பவர்ஃபுல்னு இப்ப புரிஞ்சுக்கோங்க. இப்போ அங்க கிளாட் டிராகன் மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் லிட்டில் டிராகனா இருந்தாலும் எல்லாரையும் காப்பாத்துவேன். கிளாட் டிராகன் சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்மர், ஹோலி பீஸ்ட் ஆக்டிவேட், டிராகன் நைட் ஸ்வார்ட் ஆக்டிவேட், கம் ஆன். அவனோட மொத்த திமிரையும் நாம முடிக்கிறோம். ஏய் டெவில் டிராகன், உனக்கு என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? ஹோலி பீஸ்ட ரிலீஸ் பண்ணாம இந்த மாதிரி பண்ண கூடாது. கிளாட் டிராகன் விட்றாத, அத அடி. அந்த ஐலாண்ட்ல நடந்த ஏதோ ஒரு விஷயம் தான் இவனை இந்த மாதிரி திமிரா நடந்துக்க சொல்லுது. அவனை விடக்கூடாது. இது இது எப்படி நடந்தது? இப்படி பண்ணிருக்க கூடாது. நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட. டெவில் டிராகன் ரொம்ப சூப்பர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆவான். ஹோலி பீஸ்ட் ஆக்டிவேட். இப்ப என்னோட பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா. இப்பவே பாத்துறலாம். டிராகன், அவனை பிளாக் பண்ணு. டாக்டர் சென். டாக்டர் சென், நீங்களா? உங்க எல்லாரையும் மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் நிறைய முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு, புரியுதா? அவங்க எப்படியும் திரும்பி வருவாங்க. அதை விட்டு தள்ளு, பாத்துக்கலாம். என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? யாருக்கும் ஒன்றும் ஆகல? ஒன்றும் இல்லை. பட்லரை கான்டாக்ட் பண்ணதுனால ஒன்றும் ஆகல. ஜோல் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். இது கென்ஜியோட நெட்வொர்க் சிஸ்டம். எல்லாரும் பாருங்க. இதுவா? இதை நான் எதிர்பார்க்கல. நம்ம சும்மா விடக்கூடாது. அவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம கிட்ட வழி இருக்கு. இந்த ரூம் சேஃபா? அந்த டெவில் குரூப் நம்மள தேடி வராதா? இது நம்ம சூப்பர் விஐபி பாக்ஸ். ஓகே, பிராங்கா சொல்லணும்னா ஸ்கை ட்ரேட் இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க ஃபேமிலியும் பணம் கொடுத்திருக்காங்க. இது உண்மையாவே நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான இடம். சூப்பர்ல. இவ்வளவு பவரான ஆளுங்க நீங்கன்னா கெஞ்சி இங்க இருக்க விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. போதும்டா. ஹாவுன்னா ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. வாவ், பிரமாதம். உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னடா ஆச்சு? எதுக்கு அழற? ஏன் அழறான்னு தெரியுமா?
எங்கப்பா போயிருந்தீங்க? என்ன தனியா தப்பிக்க விட்டு போயிருந்தீங்களே, ஏன்பா? நீங்க இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தும் எனக்கு அடையாளம் தெரியல. இது நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக நான் இப்பயே நான் சொல்றேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி நானும் டாக்டர் ஃபேனோ ஏன்ஷியன் ஐலாண்டுக்கு ஒரு திட்டமா போயிருந்தோம். வேர்ல்டு ஸ்பின்னிங் ஆர்கனைசேஷன் தான் எங்களை அங்கே அனுப்பி வச்சது. ஹோலி பீஸ்ட்டை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே தான் நான் சீல் டிராகனை கண்டுபிடிச்சேன். கூடவே மிஸ்டீரியஸ் சாம்பரும் அங்கே இருந்துச்சு. அங்கே இருந்த விஷயங்கள்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. இப்போ நினச்சா கூட எனக்கு உடம்புலாம் புல்ல அரிக்குது. அந்த ஹோலி பீஸ்ட் ஐலாண்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துச்சு. தப்பானவங்களால நடந்த பேரழிவும் எங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஈவில் டிராகன் அங்கே என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு எங்களுக்கு சொல்லுச்சு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஈவில் டிராகன் எப்படி இந்த உலகத்துக்கு வந்துச்சுங்கிற எல்லா விஷயமும் அங்கே இருக்கு. அதை நாங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பின்னாடி பெரிய ஆராய்ச்சியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் நாங்கள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினச்ச விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. நாங்கள் இருந்த ஐலாண்டில் எங்களை யாரையோ கண்காணிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அது யாருன்னு தெரிஞ்சுக்க நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே கைமீறி போயிடுச்சு. எங்களால் அங்கேருந்து தப்பிக்க முடியல. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. நாங்கள் யோசிச்சதையே கொஞ்சம் சிரமப்பட்டு தான் முடித்தோம். நாங்கள் அங்கே பண்ண அந்த சின்ன ட்ரிக்கு தான் எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சது. ஒரு ரகசியத்தை நாங்கள் தப்பானவங்க கைக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் உறுதியாக இருந்தோம். உண்மையாவே இது கேட்க சூப்பரான மெசேஜா இருக்கு. நீங்க மிகப்பெரிய வேலையை பார்த்திருக்கீங்க. எங்களுக்கு பெருமையா இருக்கு. இப்போ இது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, இதனால எந்த யூஸும் கிடையாது. அதை விட முக்கியமாக உங்கள் ஃபேமிலி இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நாங்கள் சாவை பார்த்துட்டு வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சோம். இந்த வேர்ல்டு ஸ்பின்னிங் ஆர்கனைசேஷன் எங்ககிட்ட எதை மறைக்க நினைச்சாங்களோ அதை தெரிஞ்சுக்க நினைச்சது தான் தப்பாக போச்சு. அதனால தான் உன்னை இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்னை தப்பாக நினச்சிக்காத. இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம். லோகன் கூட என்கிட்ட சொல்லாம தான் இருந்தான். அவங்க பக்கம் இருந்தவன் இந்த வாட்டி மாறிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சரியா சொன்ன. இங்க பாரு, இதை பத்திலாம் இப்ப பேசுறதுக்கு டைம் இல்ல. நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னன்னு யோசிப்போம். கரெக்டா சொன்னீங்க. எனக்கு ஒரு ரேன் பிரதர் இருக்கான். நான் கேலப் ஃபாக்ஸ் வச்சிருக்கேன். அவங்களுக்கு இருக்க இது போதும் எனக்கு. இப்ப சரி, அப்புறம் என்ன பண்ணுவீங்க நீங்க? அதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தேவையானது கிடைச்சிரும். அதுக்கு சட்டத்திட்டம்லாம் இருக்கு, பாத்துக்கலாம். நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன். நான் உங்க கூட தான் இருக்க போறேன். எல்லாத்தையும் சரியா செய். நீ தான் ஜெயிப்ப. நான் பண்ண தப்பெல்லாம் நீ பண்ணிடக்கூடாது. உன்னை விட்டு நான் தள்ளி நிற்க அதான் காரணம். எனக்கு நல்லா புரியுது. சில லொகேஷனை கண்டுபிடிக்க வேண்டிய கடமை இருக்கு. ஸ்கை ட்ரீயும் கண்டுபிடிக்கணும். இனிமேல் எங்க கூட சேர்ந்து நீ இருக்கணும். அப்ப நீ அங்க ஒரு அண்டர்கவர் ஏஜென்ட்டா போனியா? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. சூப்பர் பண்ணி. உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா? நான் தான் சன் ஆஃப் டிராகன். என்ன சொல்ற நீ? பேட்ரிச் என்கிட்ட சொன்னாரு. முதல்ல என்னாலே இதெல்லாம் நம்ப முடியல. அதுக்கப்புறம் நீ பிறந்த இடத்த நினைச்சேன். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது நீ யாரு என்ன ஏதுன்னு. உன் பிறப்பு வித்தியாசமானதுன்னு இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்டயும் இதை சொல்லி தான் சொன்னாரு. எனக்கே அதிர்ச்சியா இருந்தது. இது நல்லதுன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இல்ல. நானும் சாதிச்சு காட்டுவேன். நிறைய பேர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. இந்த உலகத்தை டெவில் டிராகன் வச்சு அழிக்கிறேன். மொத்தத்தையும் இந்த டெவில் டிராகன் வச்சு சிதைக்கிறேன். இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானவன் தான் நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் இருக்கு. என்னோட குடும்பம் வரப்போகுது. இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன். யா! அந்த நாள் வந்துருச்சு. இதுக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தேன்.